சின்ன பையன் விளையாடிக்கிட்டு இருக்கிறான் அந்த கடல் அலையில. விளையாடும் போது அவன் செருப்ப கடல் இழுத்துட்டு போயிடுச்சு. உடனே அந்த கடற்கரை மண்ணுல எழுதி வச்சிருக்கிறான், இந்த கடல் ஒரு திருடன் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு சுனாமியில மனைவியை பறி கொடுத்த ஒருத்தர் வந்திருக்கிறார். அவர் அப்படியே அந்த கடலை அப்படி விரிச்சு பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அந்த கடற்கரை மண்ணுல அவர் எழுதியிருக்கிறார், இந்த கடல் ஒரு கொலைகாரன் அப்படின்னு எழுதியிருக்கிறார். அன்னைக்கு நிறைய மீன்கள் கிடைக்கப்பட்ட ஒரு மீனவன் அதே கடற்கரை மண்ணுல எழுதுனா, இந்த கடல் ஒரு கொடையாளி அப்படின்னு எழுதினான். கொஞ்ச நேரம் கழிச்சு முத்து குளிக்க போன ஒருத்தர் விலை உயர்ந்த முத்தோட வந்தார். அவர் எழுதினார், இந்த கடல் ஒரு மிகப்பெரிய வள்ளல் அப்படின்னு எழுதினார். இவ்வளவு பேரும் எழுதிட்டு போயிட்டாங்க. கடல் நேரா வந்து எல்லாத்தையும் அழிச்சுட்டு போயிடுச்சு. ஏனென்றால் இந்த உலகம் பார்வைகளால் ஆனது. உங்களை பத்தி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அபிப்பிராயத்தை வைத்திருப்பார்கள். அத்தனை அடுத்தவர் அபிப்பிராயங்களையும் அழித்து விட்டு நீங்கள் நீங்களாக இருங்கள். நாம நேர்மையா இருக்கிறோமா, நாம ஒழுக்கமாக இருக்கிறோமா என்பதில் நாம உறுதியாக இருந்தால் அடுத்தவர் அபிப்பிராயத்துக்கு அக்கறை காட்ட தேவையில்லை. அதனாலதான்